சாமானியன் முதல் பிரபலங்கள் வரை தேடும் ஜீவ சமாதி. நடக்காதது இங்கு மட்டும் நடப்பது எப்படி? இங்க தாத்தா கிட்ட வந்து எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகும்ன்ற நம்பிக்கை தாத்தா என் காதை குணப்படுத்தி விட்டாரு. நீட்ல பாஸ் பண்றா, இப்போ எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டா. நல்லபடியா கல்யாணம் ஆச்சு என் பையனுக்கு. இன்னொரு பையன் இருக்கிறான், அவனுக்காகவும் நான் வேண்டிட்டு இப்போ தொடர்ந்து நான் வரேன். அவரை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். கிணற்றுக்குள் இறங்கி ஜலசமாதி அடைந்த மகானின் கதை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சென்னையில் பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது மனசு சரியில்லை, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு வரலாம்னு பிரபலங்கள் போற வழிபாட்டு தலம் எது தெரியுமா? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கும் தாத்தா சாமிகள் ஜீவ சமாதிதான். சிவகங்கை தொகுதி எம்பியாக இருக்கும் கார்த்தி சிதம்பரம் சமீபத்தில் தாத்தா சாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்து ரொம்ப நேரம் தியானத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லாம அன்றைக்கு தாத்தா சாமிகளின் ஆலயத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் கார்த்தி சிதம்பரம் அன்னதானமும் செய்துட்டு போயிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திருமணம் செய்து வைக்கப்பட்ட சுதாகர் தாத்தா சாமிகளின் ஜீவ சமாதிக்கு அடிக்கடி வந்து போறாரு. இயக்குனரும் நடிகருமான லாரன்ஸ் சென்னையில் இருந்தால் நிச்சயம் இங்கு வராமல் இருக்க மாட்டாராம். கொஞ்ச நேரம் அமைதியா தாத்தா சமாதியில் இருந்துட்டு தியானிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடி வந்துருவாராம். என் பேர் ஜமுனா, வேப்பம்பட்டிலேருந்து நாங்கள் வரோம். இந்த கோயில் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. தங்கச்சி தான் சொன்னாங்க, இது மாதிரி தாத்தா கோயில் இருக்குது, இங்கே போயிட்டு வாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லிட்டு. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கு. இங்கே தாத்தா கிட்ட வந்து எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகும்ன்ற நம்பிக்கை வந்து தாத்தா மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு சரி பண்ணுவாருன்ற நம்பிக்கை. தாத்தாவை எங்க வீட்டை கூப்பிட்டுருக்கான், கண்டிப்பா வருவார் எங்க வீட்டு. தாத்தா சாமிகள் ஆலய வளாகத்தில் இருக்கும் வராகி அம்மனிடம் எலுமிச்சை பழங்களை பிரசாதமாக பெற்றுக்கொண்ட சுகன்யா என்பவர் அதை மற்ற பெண்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். எதற்கு இப்படி செய்கிறீர்கள் என கேட்டபோது, எனக்கு நடந்த அதிசயங்கள் மற்றவர்களுக்கும் நடக்க வேண்டும் என வேண்டி இப்படி எலுமிச்சை பழங்களை கொடுப்பதாக சொன்னார் சுகன்யா. காலடிப்பேட்டையை சேர்ந்த சுகன்யாவும் அவரது கணவர் பார்த்திபனும் 2 வருடங்களாக தாத்தா சாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்து செல்கிறார்கள். எப்படியாவது ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் சுகன்யா இங்கு வந்தபோது வைத்த முதல் வேண்டுதலாக இருந்தது. அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறார் தாத்தா சாமிகள். இங்கே வந்து எனக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் வீடு கட்டின்னு இருக்கேன். இங்கே தான் வந்து கல் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன். நாங்கள் 7 வாரம் இல்லை, வாரம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். எல்லா பூஜையிலையுமே நாங்கள் கலந்துப்போம். எங்களுக்கு ஒரு மன நிறைவு இங்கே வந்தால், ஒரு சந்தோஷம், ரிலாக்ஸாக ஆகிடும். இங்கே வந்தால் எங்களுக்கு நான் எது நினச்சாலும் அவரை நினச்சி தான் செய்வேன், மனசில் வேண்டிப்பேன். தாத்தா நீங்கள் எங்கள் கூடயே இருங்கன்னா அவர் எங்கள் கூடயே தான் இருக்கார், அது உண்மை. கடைக்கால் போட்டுட்டு வீடு கட்டிட்டோம். தளம் போடுற அன்றைக்கி நீங்கள் எங்கள் கூடயே இருந்து எங்கள் கூடயே இருந்து நீங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கணும். பூ அவர்கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டு நிமிந்தா அந்த பூ தானாக எங்களுக்கு கீழே விழுந்து அதை தான் கொண்டு போய் நாங்கள் வந்து தளத்துலேயே வச்சோம். அந்த மாதிரி நிறைய விஷயம். யாருன்னா அந்த நேரத்துக்கு ஒரு ஃபோன் வந்துடும், ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கும், இருக்காரு அப்படின்னாலே அதை எங்களுக்கு உணர்த்திடுவார், காட்டி கொடுத்துருவார். எங்கள் கூடயே அவர் இருக்காருன்றதுக்கு இதை விட வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் கேட்கும் போதே நான் அவர் என் கூட இருக்காருன்னு சொல்கிறேன், அவர் என் கூட இருக்கேன்றது தான் சொல்லுவார். கோவில்களுக்கு சென்று நிறைவேறாதது கூட இங்கே நடப்பது மட்டும் எப்படி என்பதுதான் பலருக்கும் ஆச்சரியமான கேள்வியாக இருக்கிறது. அதற்கு காரணம் வேங்கட சுப்பானந்த சாமிகள் ஜலசமாதி ஆனதுதான் என்கிறார்கள். சராசரியாக படிக்கும் என் மகளுக்கு நீட் தேர்வில் வெற்றி பெற வைத்து மருத்துவ சீட் வாங்கி கொடுத்தது தாத்தா தான் தெரியுமா என்றார் மாணவியின் தந்தை ஒருவர். நான் கோயம்பேடுலேருந்து வரேன். இப்போ வரும்போது எங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. பிரச்சனைன்னா பசங்களுடைய படிப்பு வந்து பாப்பா +2 எழுதுனா. ஸோ படிப்பில் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருந்தா. நாங்கள் நினச்சோம் மேலே வருவாள் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறா, நீட்டில் பாஸ் பண்ணுறா, இப்போ எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டா. எங்களுக்கு வேறு விதமான ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது, சட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தது.
சில பேர் வந்து தேவையில்லாமல் வழக்கு போடுற மாதிரி இருந்தால் அதுவும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. ஸோ அது தவிர்த்து வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். அது மனசளவில் நாங்கள் இங்கே வந்து தான் இந்த வேரியேஷன் நடக்கிறதா ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு வாரம் வாரம் வர ஆரம்பிச்சிட்டோம். ஜீவ சமாதிகள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பவர் இருக்குன்றது எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அனுபவம். ஸோ அதை நாங்கள் வந்து இங்கே நாங்கள் உணர்றோம். பூந்தமல்லியை சேர்ந்த லட்சுமி தாத்தா சாமிகளை நினைத்து பயபக்தியுடன் விளக்கேற்றிக் கொண்டிருந்தார். யாராவது எனது பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்களேன் என கோயில் கோயிலாக அலைந்து கொண்டிருந்தவர்தான் தாத்தா சாமிகளை கண்டுபிடித்து அவரது பாதங்களை இறுக பற்றியிருக்கிறார். தன்னை நாடி வந்த அந்த கணமே லட்சுமிக்கு அற்புதங்களை காட்டிவிட்டார் தாத்தா சாமிகள். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் புது இடம் தான் போனோம். ஆனால் அந்த வீட்டில் வந்து போன நாள்லேருந்து எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை. ஒரே குழப்பம், யாரும் நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தது. சரி நமக்கு தான் அப்படி இருக்குமோ புது இடம்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு அந்த உணர்வே கிடையாது. ஒரு நல்ல ஒரு இன்னும் நல்ல நான் இப்போ தான் சாமி கும்பிடுற மாதிரி உடம்பு வலி. போன வாரம்லாம் எனக்கு உண்மையாகவே இந்த கால் வலி பயங்கரமாக இருந்துச்சு, நடக்கவே முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க உள்ள இல்லைம்மா அந்த இடத்துல விபூதி தடவைங்க சரியாயிடும். சரி சொல்கிறாங்கன்னு தடவினேன். ஆனால் இந்த வாரம் வரும்போது நான் பீஸ்ஃபுல்லாக வரேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. உண்மையிலே எங்கெங்கேயோ ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. மனசில் நம்ம நினைக்கிறது அவர் நம்மளுக்கு வழி காட்டுறாரும் போது அதை விட பெரிய விஷயம் என்ன? அங்கங்கே இதுக்கு அதுக்குன்னு நமக்கு செலவு கேட்டு ஏமாற்றுவாங்க, அதெல்லாம் கிடையாது. வந்து 7 விளக்கு வைக்கிறோம், 7 சுற்றுறோம். இவ்வளோ குணமாகுதுன்றது உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா எனக்கு பாதம் கீழே வைக்க முடியல. லாஸ்ட் வீக் வரும்போது ரொம்ப வலியில் வந்தேன். ஆனால் இந்த வாரம் எனக்கு அந்த வலின்றதே இல்லை. எனக்கு அதுவே பெரிய விஷயம் தான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மாத்திரை சாப்பிட்டேன். ஆனால் வலின்றது எனக்கு குறையவே இல்லை. ஆனால் போன வாரம் வந்த வலி இந்த வாரம் எனக்கு இல்லைன்னும் போது எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. பாடிலாம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உண்மையில சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் நம்ம அன்னைக்கு அவரை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பிரபல குணச்சித்திர நடிகர் MS பாஸ்கர் அடிக்கடி இங்க வந்து போறாராம். அதே போல இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி வந்துட்டு போறார். நடிகை கிரண் கிட்ட யாரோ ஒருத்தர் இங்க ஜீவசமாதிக்கு வந்துட்டு போனா நீங்க நினைச்சது நடக்கும்னு சொல்லி இருக்காங்க. உடனே அவங்களும் வந்துட்டாங்க. அதே போல நடிகை ஷகிலாவும் தாத்தாவை பார்த்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போயிருக்காங்க. இயக்குனர் வசந்த் இங்க வந்துட்டு போறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சின்னத்திரையில் ஜொலிக்கும் பலருக்கும் இந்த ஜீவசமாதி தான் ஃபேவரட் இடமா இருக்கு. ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாத்தா சாமிகள் ஆலயம் யாராலையும் கண்டு கொள்ளப்படவே இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அது கூட அவரோட மகிமைதான். தன்னை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த மகான்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க ஆழ்ந்த மௌனத்தில் தான் இருப்பாங்க. சென்னை திருவான்மியூர்ல இருக்கும் பறக்கும் பெண் சித்தரான சக்கரை அம்மா 1901 ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஆனா 100 வருடங்களுக்கு பிறகே என்னை பற்றி மக்கள் அறிவார்கள் என சொல்லி இருந்தாங்க. அது அப்படியே நடந்துச்சு. இதோ வேங்கட சுப்பானந்த சாமிகள் கூட 1896 அக்டோபர் மாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதி ஆனவர் தான். இதுக்கு முன்னாடி அவர் இந்த அளவு பிரபலமானதே இல்லை. இன்னும் சொல்லப்போனா சென்னையில் தாத்தா சாமிகள் என சுரைக்காய் தாத்தா சாமிகளையும் கிண்டி சாங்கு சித்தரையும் தான் சொல்லுவாங்க. ஆனா 125 வருடங்களுக்கு பின்னாடி சென்னை மக்களால் வேங்கட சுப்பானந்த சாமிகளும் இப்போது தாத்தா சாமிகள் என அன்போடு அழைக்கப்படுகிறார். என் பையன் வந்து வெளியூரில் இருக்கான், அவன் வரணும் சார், கிடைக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போதே நானும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்க்கறதுக்கு வரும்போதே என் பையன் வந்து எப்பவுமே சாயந்தரத்தில் பண்ண மாட்டான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வரும்போதே எனக்கு அவன் வந்து வீடியோ கால் பண்ணோன்னே அவனும் கிடச்சிட்டான். என் பேரன் பேத்தி, என் சின்ன பையன் எல்லாருமே சேர்ந்த மாதிரி 3 இதோ வந்து இது பண்ணாங்க. எனக்கு அப்போவே ஒரு கொஞ்சம் சந்தோஷம். வேங்கட சுப்பானந்த சாமிகளின் பூர்வீகம் சரிவர தெரியவில்லை. 1850களில் எங்கிருந்தோ திடீரென பழைய வண்ணாரப்பேட்டை பகுதிக்கு வந்திருக்கிறார். வெள்ளையாடை உடுத்தியிருந்த அவர் தன்னை ஈசூர் சச்சிதானந்த சாமிகளின் சீடர் என்றும் கூறியிருக்கிறார். சாமிகள் வாழ்ந்த காலத்தில் நிறைய சித்து விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காலத்தில் பழைய வண்ணாரப்பேட்டையை சுற்றிலும் விவசாய நிலங்களே இருந்தன. சில ஆண்டுகளாக மழை பொய்த்து போன நிலையில் மக்கள் சாமிகளை தேடி வந்து முறையிட்டிருக்கிறார்கள். அப்போது இடைவிடாத மழையை கொடுத்தார் என்கிறார்கள். இந்த ஓட்டேரியில் இருக்கிற ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய சீடர் இங்கேருந்து மக்களுக்கு நோய் தீர்க்கிறாரு, கல்வி தராரு, அன்னதானங்கள் பண்ணுறாரு. சாமி இருந்த காலத்திலே நோய்க்கு சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. சாமி தண்ணி பஞ்சமாக இருக்கும்போது மக்கள்லாம் சாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா மழை இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னும் போது அப்போ சாமி வந்து வானத்தை பார்த்து ஒரு முணுமுணுத்து
இங்கே இருக்கிற பிரம்ம பாசுரத்தை வர வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு வார காலம் சாரல் மழையாக பெய்ய வச்சு இங்கே ஏரி குளங்கள்லாம் நிரப்பி விவசாயம்லாம் பண்ணி வச்ச ஒரு அற்புதம் சாமி இங்கே பண்ணியிருக்கிறாரு. கூடு விட்டு கூடு பாயிற வித்தையும் அஷ்டமாசத்தில் லெகிமா கரிமா மகிமான்ற எல்லா சித்துகளும் சாமி இங்கே கைக்குள்ளே வச்சுருக்கிறாரு. இங்கே பிரார்த்தனைகள் தான், பரிகாரம் அருள்வாக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த சித்தர் பீடம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிரார்த்தனைகள் தான். நீங்கள் அதிகபட்சம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்னன்னா, கோயிலில் ஒரு 7 விளக்கு போட்டு 7 சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். வேங்கட சுப்பானந்த சாமிகளுக்கு செங்கல் சித்தர் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. அந்த காலத்தில் சென்னையின் புறநகரில் உற்பத்தி செய்யப்படும் செங்கற்கள் மாட்டு வண்டியில் ஏற்றப்பட்டு இந்த வழியாக நகருக்குள் நுழையுமாம். அந்த சமயத்தில் சாமிகள் எந்த மாட்டு வண்டியில் உள்ள செங்கல்லை தொடுகிறாரோ அந்த செங்கல் லோடு உடனடியாக நல்ல விலைக்கும் விற்றுவிடுமாம். இதனால் தங்கள் வண்டியில் உள்ள செங்கல்லை சாமிகள் எடுக்க மாட்டாரா என விற்பனையாளர்கள் இயங்குவார்களாம். இதனால்தான் சாமிகளுக்கு செங்கல் சித்தர் என்ற பெயர் உண்டாயிற்று என்கிறார்கள். செங்கல் சாமின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே பக்கத்தில் இங்கே தண்டையார்பேட்டை, புதுவண்ணாரப்பேட்டை, திருவற்றூர்லேருந்துலாம் செங்கல் சூளை போட்டு தங்க சாலையில் தான் மார்க்கெட். அந்த காலத்தில் அங்கே போய் சேல் பண்ணும்போது சாமி இந்த வழியாக தான் போவோம். எல்லாமே திருவத்தூர் வழியாக தேரடி வழியாக போகும்போது சாமி அங்கேருந்து ஒரு கல் எடுத்துன்னு வந்து இந்த கணத்தை போட்டு சுற்றி மூடுவார். அதை வச்சு தான் அவர் சாமிக்கு செங்கல் சாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எந்த வண்டியிலேருந்து கல் எடுக்கிறாரோ அந்த வண்டி மார்க்கெட்டில் சம வேல்யூ போகும். சாமி எந்த வண்டியை தொடுவாருன்னு சொல்ல முடியாது. 100 வண்டி இருந்தாலும் சாமி எதனா ஒரு வண்டியிலேருந்து ஒரு கல் தான் எடுப்பார். அப்படி எடுத்து தான் அவருக்கு செங்கல் சாமின்னு பேர். அதை வச்சு தான் இந்த கோயிலை சுவாமியே வந்து அடக்குன கல். ஆமாம், அதனால தான் அந்த செவுரு ஒரு ஒழுங்காகவே இருக்காது, ஒரு மாதிரி ஜிக்ஜாக்காக இருக்கும். ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வந்த வேங்கட சுப்பானந்த சாமிகள் தான் வாழ்ந்த இடத்தில் அடுக்கி வைத்தாராம். செங்கல்லை எதற்காக சேர்த்து வைக்கிறார் என மக்களுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த செங்கல்லை கொண்டு இங்கே ஒரு கிணற்றினை உருவாக்கி இருக்கிறார். அதாவது அந்த கிணற்றில்தான் ஜீவசமாதி ஆக வேண்டும் என முன்கூட்டியே தீர்மானித்து இருக்கிறார். அவர் வந்து அவங்க முனுசாமி சீடர்கிட்ட சொல்றாரு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு முனுசாமி, அதனால போய் நான் சமாதி ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு முனுசாமிகிட்ட. ஆனால் அப்புறமா தான் வந்து இங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குள்ளே போய் இறங்கி லெகிமான்ற நீரில் மிதக்கக்கூடிய சித்தில் உட்காந்துறாரு. அது 3 நாள் கழிச்சு அதுதான் ஐப்பசியில் வர பூரட்டாதி நட்சத்திரம். அப்போ முனுசாமி போய் ஐயான்னு கூப்பிட்றாரு. சாமியுடைய தலை சாயுது. அப்பயே அந்த ஸ்லாப் போட்டு சாமியை ஜலஜீவ சமாதியாக பண்ணிடுறாங்க. நீங்கள் உள்ளே பார்த்தது அது கிணறு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 7 கல் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தான் இந்த 5 நிலை கொண்ட ஒரு பீடம் அமைச்சிருக்கிறோம். வேற எங்கேயுமே கிடையாது ஜலசமாதி. பாண்டிச்சேரியை விட்டா சென்னையில் இது ஒண்டி தான். அது மாதிரி இந்த கடகராசி, இந்த நீர் சம்பந்தப்பட்ட மீனராசி இவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீர் சம்பந்தப்பட்ட ராசின்றதுனால. இங்கிருக்கும் கிணற்றுக்குள் ஜலசமாதி ஆகியிருக்கிறார் வேங்கட சுப்பானந்தா சாமிகள். இன்று லட்சக்கணக்கான மக்கள் அவரை தேடி வருவதற்கும் அவரது அருளாற்றலுக்கும் இந்த ஜலசமாதி முறைதான் காரணம் என்கிறார்கள். உலகத்தின் எத்தனையோ மகான்கள் இருந்தாலும் ஜலசமாதி முறையை பெரும்பாலும் தேர்வு செய்வதில்லை. அது மிக கடினமான முறைகளில் ஒன்று. சென்னையில் 100கணக்கான ஜீவசமாதிகள் இருந்தாலும் இவரை தவிர யாருமே ஜலசமாதி ஆனதில்லை. வேங்கட சுப்பானந்தா சாமிகள் நீரில் நடக்கும் வித்தையை அறிந்தவர் என்கிறார்கள். நீரின் மீது அமர்ந்து அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவாராம். இதனால் தனது சமாதி நிலையும் தண்ணீருக்குள் இருக்க வேண்டும் என விரும்பியிருக்கிறார். பலருக்கு பல அற்புதங்களை பண்ணியிருக்கிறாரு. நான் ஒரு ஃபோட்டோ கூட காமிக்கிறேன் பாருங்க. நேற்று ஒரு குழந்தை, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சுவாமி சமாதியில் வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பலருக்கு உண்டு. இங்கே வந்து கோயிலில் ஒரு விளக்கை போட்டு கோயிலை சுற்றி வந்தாங்கன்னா எப்படியாப்பட்ட நோயும் சுவாமி தீர்த்து கொடுப்பாரு. எவ்வளோ கோர்ட்டு கேஸில் இருக்கிற பிரச்சனை கூட இங்கே வாங்க, ஒரு சீட்டாக எழுதி வச்சு சாமிக்கிட்ட இங்கே பிரார்த்தனை வச்சு வாங்க, கண்டிப்பாக சாமி அந்த நியாயமாக இருந்தால் பண்ணி தருவார். கல்யாணம் இங்கே ரொம்ப நாள் தடைப்பட்டு இருந்தால் கூட சரி, இங்கே அதுக்குன்னு ஒரு பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. தாத்தாவை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ள அன்போடு உருகி வேணா நீங்கள் என்ன காரியம் நினச்சாலும் கண்டிப்பாக சாமி நடத்தி கொடுப்பாரு. அவர் பேர்லேயே கடையை பேர் நேம் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவுமே விரும்பலை, இருந்தாலும் பக்தர்கள் பண்ணுறாங்க. இங்கே மதியத்தில் தர அந்த அன்ன விருந்து, அன்னதானம் கூட கிடையாது, அன்ன விருந்து, அதில் கலந்துட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் நோய் கண்டிப்பாக தீரும். மதியம் 12லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அது தவறாமல் வந்து கலந்துங்க. அதுதான் இங்கே பெரிய மாமருந்தான் நினச்சிட்ருக்கோம்.
தாத்தா சாமிகள் வாழும்போது மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தாரோ அதைவிட அதிகமான அருளாற்றல் இப்போது வெளிப்படுவதாக மக்கள் கூறுகிறார்கள். இதனால்தான் அவரது ஜீவசமாதிக்கு வரும் மக்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஐடி துறையில் பணியாற்றும் சுபாஷ் என்பவர் இந்த சின்ன வயதில் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம், சாதிக்க இனி என்ன இருக்கிறது என முடிவெடுத்த பின்னர் கூட கடைசி முயற்சியாக தாத்தாவை நாடி வந்தார். இப்போது சுபாஷ் ஒரு தேர்ந்த தத்துவவாதி போல பேசுகிறார். எனக்கு வந்த உடனே நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு புத்துணர்வாக இருந்தது. ஏதோ எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடுற மாதிரி ஒரு உணர்வு. ஸோ அதுதான் கிடச்சிது. ஸோ உங்களை நீங்கள் உணரலாம். தாத்தாவை நீங்கள் உணர்றதை தாண்டி உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். என் பேர் நித்யா, வயசு 27. நான் இந்த கோயிலுக்கு நான் வருஷம் வந்துருக்கிறேன். தாத்தா என்னை நல்லா செஞ்சுருக்கிறாரு. எவ்வளோ அதிர்ஷ்டம் நடந்து இருக்குதுண்ணா. தாத்தா என் காலம் குணப்படுத்தி விட்டாரு. அதிபத்து இருக்குது, அதை குணப்படுத்தி விட்டாரு. எவ்வளவோ நல்லா செஞ்சுக்கிறாரு. அரும்பாக்கத்தை சேர்ந்த சாந்தி என்பவர் தள்ளி தள்ளி போகும் தனது மகனின் திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாத்தா சாமிகளை நாடி வந்தார். இங்கு வந்த பிறகு மகனுக்கு உடனே திருமணம் கைகூடியது என்கிறார் சாந்தி. 7 வாரம் தொடர்ந்து 7 விளக்கு போட்டு 7 சுத்த சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் கண்டினியூவாக எந்த தடங்களும் இல்லை, நல்லபடியாக வந்தோம். பொண்ணு அமைஞ்சது. அதில் சில பிரச்சனைகளால் நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. இன்னொரு பையன் இருக்கிறான், அவனுக்காகவும் நான் வேண்டிட்டு இப்போ தொடர்ந்து நான் வரேன். அம்பத்தூரை சேர்ந்த சுபாஷினி தனக்கு ஏதாவது தேவை என்றால் உடனடியாக ஒரு 7 வார வேண்டுதலை மனதில் வைத்துக்கொண்டு தாத்தா சாமிகளை தேடி வந்து விடுவார். எல்லா பிரச்சனைகளையும் தாத்தா சரி செய்து விடுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது. மன நிம்மதி அது மாதிரி நல்லா இருக்கும் வந்துச்சுன்னா. ஸோ அதனால நான் இங்கே வர்றது. இப்போலாம் டைம் கிடைக்கும் போது நான் வந்துடுறேன். உதவி ஆணையாளராக ராயபுரம் சோனுக்கு பணிமாறுதல் பெற்று தான் இங்கே வந்தேன். வியாழக்கிழமையான வந்திருக்கேன், போயிருக்கோம். என்ன வேண்டிக்கிறோமோ அதை தாத்தா சாமி முடிச்சு கொடுக்குறாரு. இப்போ மகளுக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கு. ஐயாவின் ஆற்றலை தெரிந்து கொண்டதால் நடிகர் யோகி பாபு, நடிகர் சிவா, வைபவ் போன்றவர்கள் சில வருடங்களுக்கு முன்பே ரகசியமாக வந்து சென்றிருக்கிறார்கள். ஐயாவின் சமாதி அருகே நீண்ட நேரம் அமர்ந்து தியானித்து விட்டு செல்கிறார்கள். இந்த ஆலயத்தை நிர்வகித்து வரும் டில்லிராம் உள்ளிட்டோர் தாத்தா சாமிகளின் ஆலயத்துக்கு குழந்தை இல்லாத நிறைய தம்பதிகள் வருவதாகவும் 7 வாரங்கள் பூஜையில் கலந்து கொள்ளும் போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் கூறுகிறார்கள். சாமிக்கு ஐப்பசி மாதத்தில் வர பூரட்டாதி நட்சத்திரம் தான் சாமிக்கு குரு பூஜை. அது இங்கே ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவோம். மீதி வியாழக்கிழமை இதில் சாமிக்கு விசேஷமான நாள், பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, இதெல்லாம் முக்கியமான நாட்கள். அந்த மாதிரி நாட்கள்லாம் இங்கே சாமியை வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன் கொடுப்பார் சாமி. தாத்தா சாமிகளின் ஜீவ சமாதிக்கு சர் தியாகராய கல்லூரி மெட்ரோ நிறுத்தத்தில் இறங்கினால் எளிதாக செல்ல முடியும். அதேபோல பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள மகாராணி பேருந்து நிறுத்தமும் தாத்தாவின் ஜீவசமாதி அருகேதான் இருக்கிறது. வாருங்கள், வேங்கட சுப்பானந்தா சாமிகளின் ஜீவ சமாதிக்கு நாமும் சென்று வருவோம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.